பழமையான காலத்தில் அசுரர்களான சூரபத்மன், சிம்மமுகன் மற்றும் தாரகாசுரன் அனுதினமும் தவம் செய்து பேராற்றலை பெற்றனர். அந்த ஆற்றலால் அவர்கள் தேவர்களை துன்புறுத்தினர். தேவர்கள் தங்களின் துயரத்தை சொல்லி பரமசிவனை நாடினர். அப்பொழுது பரமசிவன் தன் தெய்வீக தீப்பொறியிலிருந்து முருகப்பெருமானை உருவாக்கினார். அசுரர்களை அழைத்து நன்மையை நிலைநிறுத்த அனுப்பினார். அம்மை பார்வதி தேவி அருளிய வேல் ஆயுதத்தை ஏந்திய முருகன் தேவர்களுடன் சேர்ந்து பெரும் யுத்தத்திற்கு புறப்பட்டார். தாரகாசுரனையும் சிம்மமுகனையும் தோற்கடித்தார். அதன் பின்பு சூரபத்மன் பல வடிவங்களில் மாறி தப்ப முயன்றான். இறுதியில் மாமரமாக மாறினான். அப்பொழுது முருகன் தன் வேலால் அந்த மரத்தை இரண்டாக வெட்டினார். ஒரு பகுதி மயிலாக அவரது வாகனமாக, மற்றொரு பகுதி சேவலாக அவரது கொடியாக மாறினது. இவ்வாறு தீமையின் மீது நன்மை வெற்றி பெற்றது. இதுவே சூரசம்ஹாரம். அது இன்று வரை கந்த சஷ்டி திருவிழாவில் பெரும் பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது.